அனைவருக்கும் வணக்கம். நான் காஞ்சிபுரம் மகாலட்சுமி டிராவல்ஸ். நம்ம இப்போ கோவா ட்ரிப்போடைய வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் போடுற வீடியோ டிராவல் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கோவா போகலை. கோவா போனதுனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம வண்டி கோவாவுக்கு புக் ஆகினதுனால இந்த ட்ரிப்பில் நான் டிரைவிங் பண்ணேன். அதனால் இந்த வீடியோ எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. டிசம்பர் மாதம் ஆந்திரா, கர்நாடகா, கோவா 10 டேஸ் ட்ரிப்பு ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. சாரி பாலம் பகலில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் கல்லங்கோட் பீச் ஐலாண்ட் பார்க்கலாம். ஹஸ்பம் பீச்லேருந்து கல்லங்கோட்டு பீச் 25 கிலோமீட்டர். பைக்கில் வரத்துக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகுது. கல்லங்கோட்டு பீச் பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். பைக்கை இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு 200 மீட்டர் நடந்து போகிற அளவுக்கு இருக்கும் கடலுக்கு. கல்லங்கோட்டு பீச் பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கும் இது. இதுதான் கல்லங்கோட்டு பீச். க்ரௌடு கம்மியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் க்ரௌடு இருக்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 300 மீட்டர் முன்னாடி இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கோவா பீச்சில் எல்லா இடத்துலையுமே பீச் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கும். ஆனால் அதிகமாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவாவில் கல்லங்கோட் பீச்சுன்ற இடத்துல தான். அந்த இடத்த நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு இங்கேயே பேப்பர் எல்லாம் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இருக்க இடத்த நோக்கி போயிட்டுருக்கேன். மக்கள் அதிகமாக இருக்க இடம் தான் பிடிக்குன்றவங்களுக்கு கல்லங்கோட்டு பீச்சும் பாகா பீச்சும் தேர்ந்தெடுக்கலாம். கல்லங்கோட்டு பீச், பாகா பீச் ரெண்டுமே சவுத் கோவாவில் இருக்குது. எனக்கு ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்த் கோவாவில் இருக்க ஆரம்பில் பீச், அஸ்வம் பீச்சை தேர்ந்தெடுக்கலாம். நம்ம வண்டியை புக் பண்ணுறவங்க எங்கே ஸ்டே பண்ணலான்னு கேட்பாங்க. நாங்கள் ப்ளசண்ட்டாக இருக்கணுமா இல்லை க்ரௌடு அதிகமாக இருக்கணுமான்னு ஃபஸ்ட்டு கேட்பேன். அவங்க எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த நான் தெரிவிப்பேன். இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் கண்டோலிம் பீச்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். அங்கே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் கண்டோலிம் பீச். நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஆனால் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்கான மெயின் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா கல்லங்கோட்டில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதாவது நிறைய மக்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி பக்கத்தில் இருக்க கல்லங்கோட்டு பீச்சுக்கு வருவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வாக்கபிளில் வரணும், எல்லாம் சொந்த வண்டியில் வரணும். அப்படின்னும்போது இந்த இடம் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். இங்கே இருக்க திவானை நம்ம பயன்படுத்தணும்னாக்கா அவர் கணக்கில் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான பேமெண்ட் டிமாண்ட் பொறுத்து நம்மளுக்கு மாறுபடும். நவம்பர் மாதன்றதுனால க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே டிசம்பர் மாதம் நியூ இயர் டைமில் வந்தாக்கா இங்கே சீட்டிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து ஐலாண்டு போகிறதுக்கான போட்டிங் ஏரியா போகணும். இதுதான் ஐலாண்டு போகிறதுக்கான போட்டிங் ஏரியா. இந்த போட்டில் தான் நம்ம ஐலாண்டுக்கு போக போகிறோம். இந்த போட்டில் போகிறதுக்கு ஒரு வேளை சாப்பாடோட 1200 ரூபாய்க்கு நான் புக் பண்ணேன். இங்கேருந்து ஐலாண்டு போயிட்டு ஐலாண்ட்லேருந்து இங்கே வந்து அப் அண்ட் டவுனுக்கான அமௌண்ட்டு தான் இது. என்னோட பயணிச்சவங்க 2500லாம் கொடுத்து புக் பண்ணியிருக்காங்க. அது புக் பண்ணுற நபர்களை பொறுத்து. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.